தமிழ்நாடு பொள்ளாச்சி சம்பவம் பாலியல் குற்றம் அப்படிங்கிறத மிகப்பெரிய அளவுல பார்த்து அதிர்ந்து போனது. அந்த ஆடியோக்களும் வீடியோக்களும் நம்மளை இன்னைக்கும் அடி வயிற்றில் ஒரு பெரிய அச்சத்தை கிளியை ஏற்படுத்துகிற மிக கொடூரமான சம்பவம். கிட்டத்தட்ட அதற்கு நிகரானதுதான் இன்னைக்கு இப்போ நடந்திருக்கிற இந்த சம்பவம். அன்னைக்கும் அது ஆளுங்கட்சி பிரமுகர்களின் ஆதரவோடு பொள்ளாச்சியை சேர்ந்த பிரமுகர் அவரு பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்களுக்கு எல்லாம் தொடர்பு இருக்குன்னு அன்னைக்கு பேசப்பட்டது. அவர்கள் அதுல இருந்து வெளியில வந்துட்டாங்க. ஆனா குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டிருக்காங்க. அதற்கு நிகரான ஒரு சம்பவம் தான் இது. சேலம் மாவட்டம் கொண்டலாம்பட்டி மணிகண்டன் அப்படிங்கிற தாவேகா நிர்வாகி, நீங்க சொன்ன மாதிரி கணவனை இழந்த அந்த பெண்ணை இவர் தகாத முறையில் நடந்துக்கிறாரு. ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் அவர் செல்ல செக் பண்ண அந்த பெண் மிகப்பெரிய ஒரு அச்சத்துக்கு உள்ளாகிறாங்க. கிட்டத்தட்ட 8000 வீடியோக்கள், 50லிருந்து 100 பெண்கள் இருக்கும் அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. அவங்க போய் கொண்டலாம்பட்டி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் இதாங்க பிரச்சனை, இப்படி ஒரு கொடூரன்ட்ட நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த பெண்ணினுடைய வீடியோவையும் எடுத்து வைத்து அவன் மிரட்டுறான். இவ்வளத்தையும் தகச்சிக்கிட்டு இது பண்ணிட்டு தான் இந்த அம்மா இதை செக் பண்ணித்தான் பிடிச்சிருக்காங்க. பிடிச்ச உடனே போய் அதை போலீஸ்ல கொண்டு போய் காட்டி இந்த குற்றவாளியை பிடிக்கணும்னு சொன்னா அவர்கள் கேஸ் எடுக்கவே இல்லை. மனம் வெந்து போய் பிரச்சனை எப்படியாவது, அதாவது ஒரு விக்டிம் எப்பவுமே தன்னுடைய பிரச்சனைகளை வெளியில சொல்றதுக்கு அச்சப்படுவாங்க. ஏன்னா பெரிய பிரச்சனையே இங்க கற்பு ஒழுக்கம் சார்ந்த கேள்விகள் தான் கேட்பாங்க. அதுலயும் தாவேகா மாதிரியான இந்த விர்ச்சுவல் அந்த ரூட் மாஃபியா குரூப் என்ன பண்ணோம்னா, நீ ஏன் அவன்கிட்ட போன அப்படின்னு தான் கேள்வி கேட்குமே தவிர அவன் ஏன் இத்தனை வீடியோக்களை எடுத்து வைத்து மிரட்டினான் அப்படிங்கறத கேட்க மாட்டாங்க. ரெண்டு பேரும் மியூச்சுவல் தானே, இதைத்தான் பேசுவானுங்க. அப்போ இதையெல்லாம் மீறி ஒரு பெண் வெளியில பேசணும்னா எவ்வளவு பெரிய மன உறுதி வேணும். அப்ப எந்த அளவிற்கு இந்த பிரச்சனை அவர்களை நெருடலுக்குள்ளாயிருக்கணும். உங்களுக்கு தெரியும், பொள்ளாச்சி விவகாரத்திலையும் பெண்கள் நேரடியாக பேசவே கிடையாது. பல பெண்கள் பேசவே இல்லை. ஒரே ஒரு பெண் வெளியில பேசினது, அவங்க அண்ணன் அவங்க அப்பா எல்லாரையும் அடித்தார்கள், துன்புறுத்தினார்கள். அந்த பெண்ணுக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லாம இருந்துச்சு. அந்த பெண்ணின் பெயரை எஃப்ஐஆர் சேர்த்து அந்த பெண்ணை மிரட்டினார்கள். பொது வெளியில உன் பேரை வெளியிடுறேன் பாருங்க அப்படின்னு. அந்த மாதிரியான அச்சுறுத்தலை எல்லாம் ஆளும் வர்க்கம் செய்யும். அதிலும் குறிப்பா தாவேகாவை பொறுத்தவரையிலும் எதற்கும் அஞ்சாதவர்கள். அவருடைய ஆதரவாளர்கள் பெயர்ல இணையதளத்துல இருக்கிறவங்க துளியும் கூச்சம் இல்லாமல் பேசுவார்கள். அவர்கள் பயன்படுத்தாத கெட்ட வார்த்தைகளே இல்லை அப்படின்னு இருக்குது. அப்படி இருக்கும்போது இதையெல்லாம் மீறி அந்த பெண் பேசுறாங்க. அதுவும் குறிப்பா நியூஸ் 24/7 நியூஸ் தமிழ் 24/7 அவங்களுடைய பேட்டி